ஹாய்ங்க, வணக்கம். ஒரு சின்ன பதிவு. பிரச்சனை முடிஞ்சிச்சு, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் நான் வந்து ஒரு லைவ் போட்டிருந்தேன். லைவ் மீன்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு பர்சன்ஸ்லாம் வந்து என் வீட்டுக்காருக்கு உடந்தையாக இருந்து என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு லைவ் ஒன்று போட்டேன். அந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணார், அந்த சார் வந்து ரொம்ப நல்லவர். அவரை பற்றி நீ லைவ்லாம் போடாத, உன் புருஷன்லாம் பொய் சொல்கிறான், இதை வந்து நீ கோர்ட்டில் பார்த்துக்கோன்னு சொன்னதுனால நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன். சரி, ஓகே, நான் அந்த லைவை நான் போடல, அவரை பற்றி நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறமாவும் நான் வந்து அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் தப்பாக பேசலை. அந்த லைவ் அப்படி தான் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், அப்போ போட்ட லைவுக்கு 4 நாளுக்கு போட்ட லைவுக்கு இப்போ தலைவர் போயிட்டு அந்த முரளி பாபு, அதாவது முன்னாடி அதாவது டிஎம்கே கட்சியில் இருக்கிறவர், அவர் வந்து அம்பத்தூர் கோர்ட்டோட பிபி, ஓகேங்களா, அவரு போயிட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. மகாலட்சுமின்ற பேரில் எனக்கு வருது இந்த இது. அவங்க பேசுறது இப்போ என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்குது. நான் வந்து நைட் லைவ் வருவேன், கிழிச்சு கிழிச்சு தொங்க விடுவேன். ஏன்னா அவர் வந்து என்கிட்ட அவர் பேசியிருந்தா பிரச்சனையே கிடையாதுங்க. போலீஸை வச்சு என்னை மிரட்டவே முடியாது, சரிங்களா. போலீஸ் என்னென்ன வேலை பண்ணுது, ஏசி டிசி கமிஷனரு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாரோட ரெக்கார்டும் இருக்குது. ஒரு சின்ன வண்டி மிஸ்ஸிங்கோட வாய்ஸ் கூட என்கிட்ட இருக்குது, சரிங்களா. போலீஸை நம்பாததான் நாங்கள் சோஷியல் மீடியாவில் இறங்குறோம். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. டிவிகே ஜனங்களே நீங்கள் நல்லா கேளுங்க. டிஎம்கே பண்ணுற அட்டூழியம் இது வந்து எப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்க விட மாட்டாங்க, அயோக்கிய தானே பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த முரளி பாபுன்றவர் யாருங்க நான் கேட்குறேன். அந்த ஆளுக்கும் எனக்கும் என்ன இருக்குது? எதுக்காக என் புருஷனை ஏவி உண்ணோம் என்னை கொலை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் வந்து யார் யார் பேரையோ சொல்லி என்னை மிரட்டி என் புருஷன் மூலியமா நான் வந்து என் புருஷனை விட்டுட்டு வெளியில போனோம், அந்த பொண்ணு கூட தான் நான் வாழ வைப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லி முரளி பாபா அசிங்கமா பேசின ஆடியோலேருந்து என்கிட்ட இருக்கு. இதை முன்னாடி லைவ்ல நான் காமிச்சிருப்பேன். அப்போ முரளி பாபானா யாருன்னு தெரியாம இருந்தது. இப்போ வரையும் நானும் சரி பிரச்சனை வேணாம், இவன் பண்ண தப்புக்கு ஏன் மற்றவங்களை இழுக்கணும்னு சொல்லிட்டு வாய முடினுந்தா, இப்போ எனக்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்து கால் பண்ணுறாங்க, என்னை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நான் என்ன சொல்கிறேன், என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ ஆம்ஸ்டாங் அண்ணா கொலை வழக்கு வந்து எடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இதில் ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஒரு சின்ன சின்ன என்கொயரி தான் பெரிய பெரிய ஆளுங்களை வந்து பிடிக்க உதவும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, டிஎம்கேல இந்த முரளி பாபு, அப்புறம் கேஎஸ் ரவிச்சந்திரன், எம்எல்ஏ எக்மோரு ரவிச்சந்திரன், நாசரு, ஆசிம் ராஜா, அதுக்கப்புறம் நிறைய பேர், சிசிங் ராஜா, அதுக்கப்புறம் நிறைய பேர்லாம் என்கிட்ட இருக்குது, ஓகேங்களா. இவங்கெல்லாம் வச்சு என்னை முகுந்தன் மிரட்டணும். அந்த ஆடியோ என்கிட்ட இருக்குது. அந்த ஆடியோ வேணால் நான் வெளியிடுறேன். இந்த உங்களுக்கு எதனா இந்த நான் பேசுறதுல எதனா டவுட் இருந்தால் என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, என்னை எது வேணாலும் பண்ணுங்க, நான் இது வந்து கோரிக்கை வைக்கிறேன், ஓகேங்களா. இது எதுக்கு சொல்றேன்னா, என்ன போலீஸை வச்சு மிரட்டுறதுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. போலீஸ் வேலை ஒழுங்கா பாக்குறீங்களா நான் கேட்குறேன். துட்டு வாங்கிக்கின்னு யாருக்கு என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு திரியிறேன். 10 கரண்ட் பேப்பர் வச்சிருக்கேங்க. நான் 10 கரண்ட் பேப்பர் வச்சிருக்கிறேன். சிஎஸ்ஆர் 2-3 வச்சிருக்கிறேன். அதை ஒழுங்கா பார்க்க துப்பு இருக்குதா போலீஸ்க்கு? நான் அதை பகிரங்கமா கேட்குறேன். இதை விட்டுட்டு எவனோ ஒருத்த சொல்றான், எவனோ ஒருத்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு என்ன நான் வலைத்தளத்தில் என்ன போட்டேன்? அப்படி நான் என்ன போட்டேன்? எனக்கு நடந்த அநியாயத்தை நான் ஷேர் பண்ணேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா நீங்கள் எப்படி எனக்கு லாயர்ஸ் இருக்க மாட்டாங்களா? என்னை தூக்கி உள்ளே போடுங்க. என் பின்னாடி எத்தனை பேர் வராங்க, எத்தனை மீடியா சப்போர்ட் வருதுன்னு எனக்கு தெரியும். சரி, பிரச்சனை பண்ண வேணாம்னு நினைச்சா நான் முரளி பாபு சார்னு கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னா மரியாதையா பேசிட்டு இருந்த என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் தான் வந்து முகுந்தனுக்கு மாமா வேலை பார்க்குறேனா? நான் தான் முகுந்தனுக்கு வந்து கூட்டி கொடுக்குறேனா? நான் தான் முகுந்தனுக்கு கல்யாணம் பண்ணான்னு தெரிஞ்சோம் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேனா? எப்படியும் அந்த ஆள் வந்து என் புருஷன் கல்யாணத்துக்கு போவாரு. சரி, அதை கூட விடுங்க. என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு என்னங்க முகாந்திரம் இருக்குது? நான் என்னங்க பண்ணேன்? எனக்கு போன் வருதுங்க. அவ்வளவு நல்லவர் தானே அவரு தானே? என் போட்டோக்கு எதுக்காக நெருப்பு விடணும்? எதுக்கு அம்பு விடணும்? எதுக்கு என் போட்டோக்கெல்லாம் லைக் போடணும்? நல்லவர் தானே, வயசுக்கேற்ற நான் நிறைய பண்றாரு. இதை நான் இன்னைக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன். அவர் அனுப்பின மெசேஜை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணுவேன், ஓகேங்களா. இந்த மாதிரி போலீஸை வச்சு மிரட்டி காரியம் சாதிக்கணும்னா திவ்யா கிட்ட பருப்பு வேவாது. ஓப்பனாவே சொல்றேன். நீங்க எவ்வளவு பெரிய ஜாம்பவனா இருங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருங்க, ஐ டோன்ட் மைண்ட், ஓகேவா. இவர் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும். என்கிட்ட பேசியிருக்கணும் அவரு. என்னம்மா என்னை பத்தி போடுறீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசியிருக்கணும். அதனால அது போலீஸ்ல வச்சு மிரட்டினா நான் உங்க பேர்ல இன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என் புருஷனுக்கு கல்யாணத்துக்கு நிக்க இவர் யாரு? எதுக்கு போனோம் இவரு? சரி, அவனுக்கு கல்யாணம் வந்து தெரியவே தெரியாதா? நடிக்கிறதா இது? 12 வருஷம் நான் குடும்பம் நடத்தினுக்கிறேன். இது ஊருக்கே தெரியும், என் ஊருக்கே தெரியும். இந்த மாமா வேலை பாக்குற ஆளு என்ன போய் ஏமால எப்படிங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு? இந்த கதை எல்லாருக்குமே தெரியும்.
யாரை பயமுத்துறீங்க போலீஸை வச்சு? அந்த மகாலட்சுமின்ற அவங்க வந்து எஸ்ஐயா, அவங்க ஏட்டா இல்ல கானுக்கு ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அவங்க என்கிட்ட பேசின ஆடியோ இப்ப இருக்குது சரிங்களா. நான் தைரியமா தான் பேசியிருக்கேன். ஏன்னா என் மேல தப்பே இல்லை. ஒரு வார்த்தைனா அந்த மனுஷனை பத்தி நான் தப்பா பேசியிருக்கேனா? நான் போட்டது உண்மைதான், டுடே லைவ்னு போட்டேன். ஆனா நான் பேசியிருக்கேனா? அதே மாதிரி மாமா வேலைன்றது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்த்தவர் தான் அந்த முரளி பாபு. எப்படி சொல்றேன்னா, நான் இப்போ ஒரு கமெண்ட் தரேன். என் போட்டோக்கு ஒரு ஹானரபிள் போஸ்ட்ல இருக்கிற ஒரு மனுஷன் எதுக்காக என் போஸ்டுக்கு நெருப்பு விடணும்? நான் இப்ப காட்டுங்களா அந்த நெருப்பு விடுறது? ஒரு வயசுக்கு தகுந்த பண்றதா அந்த வேலை? ஒரு மனுஷனுடைய வேலையா இது? ஒரு அட்வொகேட்டுக்கு, அதுவும் பிபியா இருந்த ஒரு அட்வொகேட் தேவையா? அவரோட ஹிஸ்டரி எனக்கு தெரியுங்க. மங்களபுரத்துல அவ்வளவு பெரிய ஆளு ஈடுன்னு என்னை மிரட்டி அவ்வளோ பண்ணாங்க. நான் என்ன கேட்கறேன், ஒரு பொண்ணு வாழ்க்கை அழுக்கத்துல என்னங்க இருக்கு? என்ன எப்படிங்க அரெஸ்ட் பண்ண முடியும்? நான் என்னங்க பண்ணேன்? நான் ஒன்னே ஒன்று கேட்கறேன், கம்ப்ளைண்ட் எடுங்க, என்னை தூக்கி உள்ள போடுங்க, இந்த கேஸ்ல என்ன ஒன்னால பண்ணுங்க. நான் என்னென்ன பண்ண, இது எனக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இவங்க ரெக்கார்ட்லாம் நான் காட்டி சபரீசன் பத்தி பேசியிருக்கிறது, ஜெயா டிவி விவேகா இவரெல்லாம் வச்சு முரளி பாபா அப்படி இப்படின்னு பேசி அவன் வந்து ஆள் அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கார்த்திக்ன்ற நபரோட வாய்ஸும் இருக்கு இதுல சரிங்களா. எனக்கு நான் பண்ணது தப்பா இருந்தா கார்த்திக் நபரை கூப்பிட்டு விசாரிங்க, என்னென்ன நடந்ததுன்னு கேளுங்க. இன்னைக்கு ஈவினிங் அவரை பத்தி பேசின எல்லாம், ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ ஆடியோ கேட்கும் போது அவரை பத்தி தப்பா பேசுவாங்களா இல்ல நல்லவருன்னு அட்மைர் பண்ணுவாங்களா? அவரை பத்தி சொன்னது ஒண்ணு கூட வந்து சரியான விஷயமே கிடையாது. முகுந்தன் வாய்ஸ் ஃபுல்லா என்கிட்ட இருக்கு. நான் கிராப் பண்ணி இன்னைக்கு வேற எந்த வேலையுமே எனக்கு கிடையாது. இதுதான் என் வேலை. அவன் பேசுறது மொத்தத்தையும் நான் கிராப் பண்ணி நான் வந்து அனுப்புறேன். அப்போ அந்த அவரு நல்லவரா? இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அந்த எஸ்ஐ மேடம் என்கிட்ட பேசினவங்க சொல்றாங்க, நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க போயிட்டு. எத்தனை கம்ப்ளைண்ட் பேப்பர் வரையும் எல்லாருக்கும் தெரியும் என்கிட்ட இருக்குதுன்ட்டு. ஒருத்தர் கூட போலீஸ் தரப்புல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சிஎம் வரையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ என் மேல கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட் சைபர் கிரைம்ல இருந்து கால் பண்றாங்களாம். நான் வந்து தப்பான ஒரு நியூஸை வந்து நான் வந்து போடுறேனா. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், ஒரு பொண்ணு நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னு எல்லாமே அந்த ஆளுக்கு தெரிஞ்சும் என் போட்டோக்கு எதுக்கு அம்பு உண்ணும்? நான் கேட்குறேன், எதுக்காக நெருப்பு போட்டு உண்ணும்? வயசுக்கு தகுந்த இதுவா இது? அப்போ நான் எப்படி, நீ ஆன்லைன்ல நான் போடுறேன், எதுக்காக எனக்கு மெசேஜ் அனுப்பணும்? மிஸ்டர், அவர் பேர் என்னது, கண்ணபிரான் அவங்க அப்பா பேரு, இவர் பேர் முரளி பாபு. இத்தனை நாள் நான் சொன்னேனா? ஆனா எனக்கு இப்ப இந்த விஷயம் வந்து எனக்கு அம்பு விட்டுது, இதெல்லாம் நானும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுக்குறேன். இது வயசுக்கு தகுந்த விஷயமா என்னன்னு பாக்கட்டும். ஒரு தப்பு நீ பண்ணலனா என்கிட்ட வந்து பேசிருக்கணும். நீங்க எதுக்கு மாமே பண்றீங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுப்போமா, என்ன மேட்டர்னு சொல்லியிருந்தா என்ன ஆதாரமும் நான் சப்மிட் பண்ணிருப்பேன். ஸ்ட்ரெயிட்டா நீங்க தப்பு பண்ணுவீங்க. நீங்க துட்டை குத்துட்டு ஒரு கஷ்டப்படுற பொண்ணை வந்து தூக்கி மிரட்டுவீங்கன்னா எங்கன்னா ஊக்கையா? நாங்க எனக்கு ஆள் கிடையாதா? கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் கேர். ஓகேவா? என்னமோ என்ன வந்து அடி பண்ணிவேன், நான் மிரட்டி எனக்கு காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சுன்னா வாய்ப்பே கிடையாது மக்களே. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வச்சு ஆன்லைன்ல வந்து நான் லைவ் போட சொல்லி, அந்த பொண்ணை லைவ் போட சொல்லி மாத்திரை போட்டுச்சுன்ற கம்ப்ளைண்ட் நேத்து தான் முடிச்சு வச்சேன் அந்த மேட்டரை நான். சரி ஓகே, அவங்களாம் சாரி கேட்டாங்க, அந்த ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. சாரி திவ்யா, நான் பண்ண தப்பு தான், மன்னிச்சிருங்க, இதை பெருசாக்காதீங்கன்னு சொன்னதுனால தான் நான் விட்டேன். இப்போ ரெண்டாவது இவர் கிளம்பி இருக்கிறாரு. நீங்களா என்ன வேலை பாக்குறீங்க? இப்போ இது பேர் என்னது? முகுந்தனுக்கு ஒத்து ஊதுறீங்க. இந்த மாமா வேலை எல்லாம் என்னது? நான் சொல்லதான் செய்வேன். தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் இப்ப அவர் மேல கம்ப்ளைண்ட் தரேன். இந்த மாதிரி என் போட்டோக்கு அம்பு விட்டுக்கிறாரு, நெருப்பு போட்டு அமிச்சுக்கிறாரு. ஒரு பொண்ணு வந்து ஒரு வீடியோ போட்டாலோ ஒரு அம்பு விடுறதோ நெருப்பு விடுறதோ ஒரு ஆபீசருடைய ஒரு பிபியோட வேலையா? நான் இப்ப நான் சொல்றேன், நான் சிஎம் கையில, நான் டிவிகே கட்சியில தாங்க இருக்கிறேன். நான் சிஎம் கையில போயிட்டு நான் இது பண்ணி இவரு மேல நான் கம்ப்ளைண்ட் தர்றேன். கூப்பிட்டு விசாரிங்க எல்லாரையும். இவங்க என்ன நான் இயக்குதார பண்ணாங்க எல்லாம் நான் ரெக்கார்டிக்கா கொடுக்குறேன். ஒரு பொண்ணு, ஒரு வீட்டுக்காரனே ஒரு பொண்டாட்டி கிட்ட இவனை பத்தி தப்பா இந்த ஆளை பத்தி பேசும்போது நம்ம தான் செய்வான். என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு போஸ்ட் குத்துக்கிறாரு கல்யாணத்துல. அந்த வீடியோ நான் பார்த்தேன். கல்யாணத்துக்கு போய் போஸ்ட் குத்துக்கிறீங்களே நீங்க, அப்ப யாரும் நான் இழுக்காம இருப்பேன்? என் வாழ்க்கை கெடுப்பீங்க, நான் பேசக்கூடாதா? எல்லாமே எங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, எல்லா ஆதாரம் எங்கிட்ட இது. இன்னைக்கு நைட் லைவ் வந்துருங்க, தயவு செய்து மறந்துடாதீங்க. அவரை பத்தி பேசின முரளி பாபு மாதிரி ஒரு ஐயோக்கு யாரும் கிடையாது அப்படின்னு முகுந்தன் வாயிலே ஒரு இது வரும். அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவர் தான் வந்து ஆள் அமிச்சாரு, அவர் தான் வெட்ட ஆள் அமிச்சாரு, இனோவால போனாங்க, ஸ்கார்பியோல போனாங்க, அப்படி தார்ல போனாங்க, இப்படிலாம் சொன்ன ஆடியோ என்கிட்ட இருக்குது. என்ன கொலை பண்ணணும்னு நினைச்சவங்க நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? அந்த எஸ்ஐ மேடம் சொல்றாங்க, நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் கொடுக்காத இருக்கிறீங்க. என்ன ஃபாலோ பண்ற எல்லா ஃபேன்ஸ்க்கும் தெரியும் நான் எவ்வளவு கம்ப்ளைண்ட் பேப்பர் வச்சிருக்கேன்னு வரையும் தெரியும். ஒண்ணுமே தெரியாம போலீஸ் தரப்புல பேசுறாங்கன்னா நல்ல லஞ்சம் வாங்கிக்கின்னு இதெல்லாம் பண்றாங்க மக்களே. இதெல்லாம் தயவு செய்து கொஞ்சம் தயவு ஷேர் பண்ணுங்க. இல்லனா இன்னைக்கு இது விஷயமா போயிட்டு நான் எங்க பேசணுமோ நான் ஏங்க ரோட்ல ஒரு விஷயம், நான் ரோட்ல போய் உக்காந்து எதனா நான் போராட்டம் நடத்த என்னங்க பண்ண முடியும்?
எனக்கு நியாயம் கிடைக்கும்ல. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இந்த வந்து இது மட்டும் இவங்க சம்மந்தப்படல, நிறைய பெரிய பெரிய மேட்டர்லாம் முகுந்தனு அவங்க டீம் எல்லாமே சேர்ந்து அவ்வளோ கெடுதல் பண்ணிக்கிறாங்க இந்த நாட்டுக்கு. எனக்கு எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட வச்சிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து பழைய கதை தான் நான் இப்போ எடுக்கிறேன்னு பேசாதீங்க, நினைக்காதீங்க. இத்தனை நாள் வந்து சரி ஹஸ்பண்ட் ஆச்சே, நம்ம வாழ்ந்துருக்கோமே, சரி ரொம்ப பெருசா பண்ண வேணாம், நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நடக்கட்டும்னு போயிருந்தா இப்ப புதுசா ஒரு காளான ஒண்ணு மலிக்குது. அந்த காளான தயவு செய்து வெட்டி உண்ணும். இதான் நீங்க எவ்வளவு பெரிய பிபிஆன